இன்றைக்கி நம்ம வீட்டில் கறி குழம்புன்னு சொல்லியிருந்தெல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சலாத் ரெடி பண்ணியிருந்தேன். வெங்காயம், வெள்ளரிக்காய், கொஞ்சம் மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு சலாத் மாதிரி வச்சாச்சு. அது கூட சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். ஏன்னா என் சின்னம்மா இன்றைக்கி கேட்டிருந்தான், இதை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுமா, இன்றைக்கி 65யும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தானா. அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது அவனுக்கு சர்ப்ரைஸாக சிக்கன் 65, சிக்கன் குருமாலாம் வச்சுருந்தேன். அப்புறம் சோறு, அப்புறம் இந்த கேரளா பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தேனா. இது கேட்டிருந்தீங்க, இது இன்ஸ்டண்ட்டா இல்லை ரெடிமேட் பரோட்டாவான்னு கேட்டிருந்தீங்கன்னா, இது ரெடிமேட் புரோட்டா தான். எப்படின்னா அது ஆல்ரெடி அவங்க செஞ்சே வச்சுருப்பாங்க. நம்ம லைட்டாக கல்லில் சூடு பண்ணி சாப்பிட்டாலே போதும். அந்த மாதிரி தான் எல்லாம் செஞ்சு தான் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காலையில் தான் வந்துச்சு சுட சுட. டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா அந்த காட்டியிருந்தல அந்த கேரளா கடை டெல்லியில் இருக்குல்ல, அந்த டாப்ரி மார்க்கெட்டில், அதுதான் அந்த கடையில் வாங்கின அந்த பரோட்டா தான். இன்றைக்கி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்புறம் நீங்கள் டெல்லியில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, என்ன லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம புது ஃபாலோவர்ஸ் எல்லாருமே. நம்ம யூடியூப் சேனலில் நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓயாமல் அதை சொல்லிட்டு இருந்தால் எல்லோரும் கோச்சிக்க மாட்டாங்களா, சொன்னதே புழுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், எப்படின்னு தெரியும்.